திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கணபதிபாளையம் பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது ஒரு தரப்பினர் பட்டாக்கத்தியை காட்டி மற்றொரு தரப்பினரை மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் பாலாஜி, விவரம் என்ன? பிரியன், அதாவது திருப்பூர் அருகே இரு தரப்பினரிடையே, அதாவது ஒரு பகுதியில் வசிக்கக்கூடிய இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறின் பொழுது பட்டாக்கத்தி அறிவால் காண்பிக்கப்பட்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெரால்டு. இவர் வஞ்சிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் பாரில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று தனது காரில் அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் அந்த பகுதியின் சாலையோரமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஜெரால்டு ஓட்டி வந்த கார் அங்கு நின்றிருந்த நபர்கள் மீது மோதுவது போல சென்றதாகவும் இதன் காரணமாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதமானது எழுந்திருக்கிறது. இதில் ஜெரால்டு தரப்பை சேர்ந்தவர்கள் பட்டாக்கத்தி மற்றும் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு வந்து அங்கிருந்த பொதுமக்களை மிரட்டியதாகவும் இந்த சம்பவத்தின் பொழுது 2 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக காயமடைந்த 2 பேர் தற்பொழுது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சாதாரணமான வீட்டு பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பட்டாக்கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்கள் காண்பிக்கப்பட்ட சம்பவமானது மிகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி பாலாஜி.